ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு அவுட்டிங் வ்ளாக் பார்க்க போகிறோம். ஸோ எங்கே போயிருந்தோம் அப்படின்னா கும்பகோணம். ஸோ நான் வந்து ஆர்டர் எனக்கு வந்திருக்கு. ஸோ அதில் வந்து மெட்டீரியல்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம். அண்ட் தென் ஃபேமிலியோட ஒரு டைம் வந்து வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் டைமில் ஒரு 5 o'clock போல் நாங்கள் கிளம்புனது. ஸோ லாஸ்ட் டைம் வந்து ஃபாஸ்டிங் பீரியடில் வந்து நான் வெளியில் போனது. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து நான் கும்பகோணமே நான் பார்த்தேன். ஸோ லாங் டேஸுக்கு அப்புறம் நான் ஆனந்தம் போயிருந்தேன். ஸோ ஆனந்தத்தில் தான் எப்போதுமே நாங்கள் ட்ரெஸ் எடுப்போம். ஸோ அங்கே நிறையா கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கும். ஸோ ஃபேமிலிஸ் எல்லாமே குட்டீஸுக்கு ட்ரெஸ் எடுக்கணும். ப்ளஸ் எனக்கு வந்து ஆரி மெட்டீரியல்ஸும் நாங்கள் தான் வாங்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கிட்ஸுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து என்னென்ன ட்ரெஸ் என்னென்ன நியூ மாடல்ஸாக இருக்குது அண்ட் நம்ம அதை எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னு நான் ஐடியாவில் எல்லா டிசைன்ஸும் பார்த்துட்டு இருப்பேன். அண்ட் தென் ஃபேமிலிஸில் வந்து இந்த டவல் இந்த மாதிரிலாம் நிறையா கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி செக்ஷன் எல்லாமே என்ன வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டே வந்து நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து என்னோடய பர்ச்சேஸை ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ ஆரி மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு சில்க் காட்டன் அண்ட் தென் ஒரு நார்மல் ஷைனிங் கிளாத்து இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணி வந்துமே இவங்க இன்னும் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலி எல்லாமே பர்ச்சேஸ்லாம் ஓவர். ஸோ மாமுக்கு வந்து சாரீ அண்ட் தென் டவலு அண்ட் தென் எனக்கு வந்து ஆரி கிளாத்து இது மாதிரி எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ ஜஸ்ட் ஒரு 15 minutesல ஓவரால் எல்லா பர்ச்சேஸுமே வந்து ஃபாஸ்ட்டாக வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எங்கே போனோம் அப்படின்னா குறிஞ்சி மெட்ரோ. ஸோ ரொம்பவே வந்து ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸில் ரொம்பவே க்ரௌடு. ஸோ அதனால் அதை வீடியோ எடுக்க முடியல, நிறையா மெம்பர்ஸ் இருக்கிறதுனால. ஸோ இவ்வளோ க்ரௌடை நான் எப்போதுமே பார்த்ததில்ல. ஸோ ஸ்கூல் ஓப்பனிங்னால நிறையா அந்த மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் தான் வந்து நிறையா பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஒரு பில்லிங்க்கே நிறைய க்யூஸ் இருந்துச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா பில்லிங்காகவே ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ வெயிட் பண்ண முடியாதுன்னு நான் ஜஸ்ட்டு விண்டோ ஷாப்பிங் தான். ஸோ சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் நிறைய ஃபுட் வியர்ஸ் அண்ட் தென் காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். ஸோ எனக்குமே வந்து லிப்ஸ்டிக்ஸ் ஷேட்லாம் வந்து நான் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு இருக்கக்குள்ளே எனக்கு இந்த பேக் வந்து பார்த்தேன். ரொம்பவே கிளிட்டர் ஷேடில் ரொம்பவே அட்ராக்டாக இருந்துச்சு. ஸோ பார்த்தோன்னே வந்து இது வாங்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணது. கிரவுண்ட் ஃப்ளோரில் அந்தளவுக்கு க்ரௌட் இல்லை. ஸோ எப்போ வேணாலும் நீங்கள் பில்லிங் பண்ணலாம். ஸோ அதனால் நான் வந்து சரி ஓகே பேக் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இதுலேயே வேறு ஏதாவது கலெக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னும் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதில் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா அட்ராக்டாக இருக்கிறது இந்த டிசைனு. இந்த பேக்கில் இன்சைடில் எந்த ஒரு ஜிப்பும் இல்லை, செப்ரேட்டாக இல்லை. ஸோ எல்லாமே வந்து காமனாக இருக்கிற மாதிரி ஒரு கிளச் மாடல் தான் இது. ஸோ வேறு ஏதாவது டிசைன் இருக்கா அப்படின்னு பார்க்கல. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த க்ரே அண்ட் ரோஸுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வீடியோவில் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும், பட் அதில் என்னோடய மொபைல் கூட அதில் ஸ்பேஸ் இல்லை. பேக் வாங்கினதுக்கப்புறம் நான் ஒரு லிப்ஸ்டிக் ஷேடுக்காக தான் ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோரே வந்தேன். ஸோ இதில் நிறையா லிப்ஸ்டிக் ஷேடு வந்து ட்ரை பண்ணேன். ஸோ நான் கேட்குறது எப்படி இருக்கணும் அப்படின்னா லைட் பிங்கிஷ் ஷேடாக இருக்கணும், நியூட் ஷேடும் இருக்கணும். ஸோ லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் தான் நான் பார்த்தேன், பட் அதில் எந்த ஷேடுமே நல்லா இல்லை, ரொம்ப அட்ராக்டாக இருந்துச்சு. ஸோ நான் இந்த மாதிரி இப்போதைக்கு நார்மல் லிப்ஸ்டிக்கே நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு வாங்கினேன். இதில் மட்டும்தான் எனக்கு அந்த ஷேட் கிடச்சிது. ஸோ பேகு, லிப்ஸ்டிக் அண்ட் கிட்ஸுக்கு வந்து கீ செயின் இந்த மாதிரிலாம் வாங்கினாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பில் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் அந்த கீ செயின். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து வந்ததுனால பில்லிங் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருந்துச்சு, இங்கே ரொம்ப க்ரௌட் இல்லாதனால. ஜஸ்ட் ஒரு 1 ஹவரில் ஃபுல் பர்ச்சேஸும் ஓவர். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுற எந்த ஐடியாவிலையும் நாங்கள் வரல. ஸோ அங்கே பார்க்கக்குள்ளே ஏதாவது இருந்துச்சு, ஏதாவது நல்லா இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் வாங்கினோம். ஸோ மோஸ்ட்லி வந்து பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியாவே எனக்கு ஆரி மெட்டீரியல்ஸ் வாங்கணுன்னு தான் வந்தேன். ஸோ ஜஸ்ட் லைட்டாக ஒரு 1 ஹவர் வெளியில் போயிட்டு வரக்குள்ளே கொஞ்சம் காம் டவுனாக இருந்துச்சு. ஸோ பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ராவல் டைம் வந்து ரொம்பவே காமாக இருக்கும், ரிலாக்ஸிங்காக. ஸோ நான் அப்போ அந்த கிளைமேட் வேறு கொஞ்சம் ரைனி சீசன் மாதிரி இருந்துச்சு. பர்ச்சேஸ் பண்ணுறத விட நம்ம வாங்கின ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வீட்டுக்கு வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்கக்குள்ள தான் அந்த ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ கலர் ஷேடுமே டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம ஷாப்பில் பார்க்குறதுக்கும் வீட்டில் பார்க்குறதுக்கும். ஸோ மாம் சாரீ பார்த்துருந்தேன் அண்ட் தென் நான் வாங்கின ஆரி கிளாத் வந்து நான் காமிக்கலையா. ஸோ ஷைனியாக இருக்கக்கூடிய கோல்டன் கலர், அதுக்கான லைனிங்கு, தென் டவல். ஸோ எனக்கு மோஸ்ட்லி ஃபேவரட் வந்து இந்த பேகு. ஸோ இந்த பேக் வந்து வீட்டுக்கு வந்தும் அதே கிளிட்டர் ஷேடில் தான் இருந்துச்சு. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.